ஹலோ எவரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா டுடே லஞ்ச். இன்றைக்கி என்ன லஞ்ச் பண்ணோன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி தினமும் லஞ்சு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் இதை தான் போட்டுட்ருக்கேன் என்னோடய சேனலில். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வாங்க பார்ப்போம். பீட்ரூட்டோட தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் வணக்கணும்ல, அதுக்கேற்ற மாதிரி இது ஃபுல்லாக எண்ணெயில் தான் வணக்க போகிறேன். அதுக்காக தான் ரொம்ப பொடுசாக கட் பண்ணேன். அதே மாதிரி பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பீட்ரூட் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். அது அந்த மாதிரி பெண் குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிட்டா ப்ளட்டு வந்து அந்த ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம பீட்ரூட் பொரியல் செய்கிறத பார்த்துருவோம். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அரிஞ்சு வச்சுருக்க பீட்ரூட்டை கடாயில் கொட்டி எண்ணெயிலேயே நல்லா கிளறி விடணும். இப்படி தான் நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு கருவேப்பிலை போட மறந்துட்டேன், அதனால் லைட்டாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா உப்பு போட்டு கிளறி விட்டு மூடி வச்சிடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு. இதை பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் பிரட்டி கூட குழந்தைங்களை கூட்டலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. சில பேர் பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது மாதிரி சாப்பிட்டுக்கிறது நல்லது நமக்கு. சரி வாங்க, ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்துடும். அதுக்கு இடையில் இந்த முட்டை தொக்கு பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுவோம், ரெடி பண்ணிடுறோம். அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா அது வெந்துருச்சான்னு பார்த்தேன், இருந்துச்சு, அதை ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் முட்டை தொக்கு பண்ணுறதுக்காக சின்ன சின்னதாக வெங்காயத்தை கட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், முட்டை பொரியலுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ இதுக்கு வந்து இன்றைக்கி சாம்பார் குழம்பு எதுவுமே எனக்கு வைக்க பிடிக்கல. என்றைக்கு பார்த்தாலும் தினமும் சாம்பார், புளிக்குழம்பு, முஞ்சி போனால் குருமா, இது மாதிரியே வைக்கிறதுனால எனக்கு இன்றைக்கி முட்டை சாப்பிடணும் போல் இருந்ததுனால முட்டை தொக்கு பண்ணலாம், அது முட்டை வந்து தொக்கு மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு முட்டை தொக்கு பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முட்டை தொக்கு வந்து பண்ணோம் அப்படின்னா அதிலே சாப்பாடு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சாச்சு, தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் தேவை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறவங்களும் போட்டுக்கலாம், அவங்கவுங்க இஷ்டம். கடாயை பற்ற வச்சு கொஞ்சோண்டு சீரகம் போட்டு வெங்காயத்தை போட்டுடணும். வெங்காயத்தை நல்லா வணக்கிடணும். அதோட பூண்டு சின்ன சின்னதாக வெட்டி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி பூண்டை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும். வணக்கி விட்டதுக்கப்புறமா அதே மாதிரி வந்து பச்சை மிளகாய் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். பெருசாக கட் பண்ணிங்கன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் போயிட்டுனா எரியும், சாப்பிடாமல் போயிடும். அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது நல்லா எண்ணெயில் வணங்கணும், எண்ணெயில் நல்லா வணங்க விட்டுறணும். அதுக்கப்புறம் வெங்காயம், அந்த கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டுனா சீக்கிரம் வணங்கிடும். நம்ம நல்லா வணங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லது. அதோட கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா போடணும். காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா கலர் செம்மையாக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
நல்லா வணக்கிக்கணும். நல்லா கிளற விட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறமா முட்டை நடுவில் முட்டையை உடச்சி ஊற்றணும். நான் ஏற்கனவே 4 முட்டை வேக வச்சுட்டேன். அதனால் அது பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு தானேன்னு சொல்லிட்டு ஒரு 3 முட்டையை உடச்சி போட்டேன். பார்த்திங்கன்னா சைட்லலாம் அந்த மசாலா இருக்கா, நடுவில் முட்டை போடுறது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இது பிணைஞ்சு சாப்பிட்டா அப்படி கொஞ்சம் நீங்களே இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கணும். இது மாதிரி அடியில் பிடிச்சிக்கும் முட்டையை கிளறும்போது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அடியில் பிடிச்சிக்காது. கிண்டணும், நல்லா கிண்டணும். நல்லா கிண்டி முடித்ததுக்கப்புறம் தான் அதை விடணும். நீங்கள் கிடையில விட்டுட்டிங்கன்னா சட்டியில் பிடிச்சிக்கிது பாருங்கள். நீங்களே பார்க்குறீங்க.